என் தங்கப்பிள்ளையே, மங்களச் செவ்வாய்க் கிழமையினுடைய வெற்றி விடியல் உன் வராகி சொன்ன பேரதிர்ஷ்ட நாளாக உனக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, எக்காரணம் கொண்டும் இன்று உன் தாயானவள் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற மங்கள செய்தியை பெறாமல் சென்று விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை இன்று இந்த தாயானவள் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன். உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்தி எதனால் இன்று உன்னை வந்து சேர்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டும் நடக்காமல் போகாது. உன்னால் அந்த அளவிற்கு முயற்சிகளை செய்ய முடியும். உனக்குள் இருக்கின்ற திறமையை என்னவென்று நான் கண்டு கொண்டேன். அதுபோல இந்த உலகத்திற்கு அது தெரிய வரக்கூடிய நாள் நெருங்கி வந்து விட்டது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி என் பிள்ளை, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். மங்களகரமான நிகழ்வு அரங்கேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் நாம் நினைத்த விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க உனக்கென நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நிலையிலும் மாற்றங்கள் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை வழிநடத்தும். அதுபோல இன்றும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடாது. அதிலும் மனதிற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களிடம் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வது சற்று கடினமானதுதான் என்றாலுமே உன் அம்மா நான் சொல்வது போல எப்பொழுதுமே இவர்களை யாரென்று நீ அடையாளம் காட்ட வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த பாவத்தை எங்கு சென்றாலும் நம்மால் கழிக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தை முதலில் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும். எப்படி நமக்கு ஒருவர் கஷ்டத்தை கொடுத்தால் நாம் தெய்வம் தண்டனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதுபோலத்தானே மற்றவர்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் நீ பட்ட 1000 கஷ்டங்களும் நீ பட்ட 1000 துன்பங்களும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் இங்கு யாருமே ஒரு நாளும் பொறுப்பேற்று கொள்ளப் போவது கிடையாது. யாருமே இங்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசப் போவதும் கிடையாது. நீ நினைத்து விட்டால் இங்கு அத்தனையையும் உன்னால் சாதிக்க முடியும். நீ நினைத்து விட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற பேரதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையின் மாறிய ஆட்டங்கள் இங்கு பல உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் உனக்கு வந்தும் விட்டது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. காலம் தாழ்த்தக்கூடாது. வாய்ப்புகள் மற்றவர்கள் பறித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதனை நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கானது உன் கைகளில் தான் இருக்கிறது என்று உன் அம்மா நான் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றேன். நீயாகவே கவனக்குறைவினால் உன் வாழ்க்கையை விட்டிருக்கிறாயே தவிர மற்றபடி எல்லா நல்ல விஷயங்களுமே உன்னை தேடி தேடி வந்து உன் கைகளுக்குள் கிடைக்கத்தான் செய்கின்றது. மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளை, நீ எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு
பல நன்மைகள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நாமாகவே ஏதேனும் ஒரு தவறான முடிவுகளை எடுத்து இழந்துவிடக்கூடாது. வாழ்க்கை இப்படியேதான் இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் ஒரு நல்லதை உனக்கு கொடுக்கும். உன்னுடைய தெய்வத்தின் கணிப்பின்படி இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது, என் குழந்தையே, நீ நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருப்பதை என்னால் நிச்சயமாக உணர முடியும். எந்த நொடியிலும் நாம் நமக்கான தேவைகளை எல்லாம் அங்கேயே நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் உருவாக வேண்டும். இப்படி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் எதையும் தியாகம் செய்ய துணிந்தோமானால் அந்த இடத்தில் உன் வெற்றியை மற்றவர்கள் பறித்து கொண்டு சென்று விடுவார்கள். என் பிள்ளையே, தியாகம் என்பதும் மனது இறங்குவதும் எதற்காக செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ செய்கின்ற தியாகத்தினால் மட்டும்தான் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்றால் அந்த தியாகத்தை நீ செய்யலாம். அதுவும் உனக்கு தேவையில்லை எனும் பொழுது மட்டும்தான். நீயும் அதே நிலையில்தான் இருக்கிறாய் என்றால் இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து அப்படி ஒரு தியாகி பட்டத்தை நீ ஒரு பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எல்லோருமே இங்கு கஷ்டப்பட்டும் வேதனைப்பட்டும் தான் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள்தான் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நீ நினைத்தது எல்லாம் மறந்து விட்டது. இனி நடக்கப் போவது மட்டும்தான் உனக்கு நினைவில் இருக்கப் போகின்றது. இனி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான சோதனைகளுக்கும் என்றும் என்றென்றும் இந்த வராகி உனக்கான தீர்வினை கொடுப்பாள் என்பதனை நீ நம்பு. வராகியின் கோபத்தை எப்பொழுதுமே தூண்டிவிடக்கூடாது. உனக்கென இந்த வாழ்க்கையில் யாரிடத்திலும் எந்த நல்ல பெயரையும் தூக்கி சுமக்க உனக்கிருக்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதும் நீ தொலைத்துவிடக்கூடாது. உன்னோடு இருந்து நான் என்றும் உன்னை வழிநடத்துகிறேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் நீ சரிசமமாக மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள். இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் கண்டு சட்டென்று மனம் பதற்றமடைந்து விடாதே. நீ முடியாது, நடக்காது என்று கைவிட்ட விஷயம் எந்த நேரத்திலும் உனக்கு முடியும், நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கைதான் இங்கு எல்லாம். நீ நினைத்து விட்டால் இங்கு மாறாதது எதுவும் இல்லை. என் குழந்தையை, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறார் என்றால் சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி இது எல்லாவற்றையும் கடந்து ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக அனுபவிக்கத்தான் வேண்டும். நான் சொன்ன அதிர்ஷ்ட நாளில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ நிச்சயமாக நம்பலாம். இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை மங்களகரமான நிகழ்வுகளுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பஞ்சமே இருக்காது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நான் உனக்கு தருகின்ற உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் நீ பார். மற்றதை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. என் குழந்தையை, மங்களகரமான நிகழ்வுகள் நமக்கு நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்துவிட்டால் நடக்குமா? நேரம் காலம் கைகூடி வரும் பொழுது அவையெல்லாம் தானாகவே வந்து அமையும். நான் இருப்பதுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் யாரும் இங்கே நினைக்கக்கூடாது. நீ இருப்பது ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு மன நிம்மதி. நீ எப்படி இருக்கிறாய்,
என்னவாக மாறுகிறாய் என்பதனை எல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் கணக்கில் எடுத்து கொள்வது கிடையாது. நல்லபடியாக நல்ல பிள்ளையாக இருக்கின்றாயா? அது போதும் அம்மா, உன்னை கரை சேர்த்து விடுவேன். இந்த தாயானவள் என்னுடைய பார்வையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளும் நடக்கிறது என்றால் உன் அம்மா ஒருபொழுதும் அதற்காக நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியெனக் கண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் என்றும் நல்ல பதிலை கொடுத்து நான் இருந்து உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு. உன்னோடு நான் இருக்கும் வரை, உன்னோடு நான் பயணிக்கும் வரை என்றும் என்றென்றும் இந்த வெற்றியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையை உன்னால் சரியாக என்னவென்று கவனிக்க முடியும். நடத்த முடியாத விஷயத்தை கூட நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி. அப்படியும் நீ நடத்திட வேண்டும் என்று இத்தனை முயற்சிகளை எடுத்த பிறகும் நான் உனக்கு அதனை கொடுக்காமல் சென்று விடுவேனா? நான் உனக்கு அதனை இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்று விட்டு விடுவேனா? உன்னோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உடன் இருப்பது இந்த வராகி நான் என்பதனை மறந்து விடாதே. மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும். மங்களகரமான விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு அதனை பெற்று கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். நீ எதிர்பாராததை எல்லாம் எதிர்பார்த்து நீ உன் வெற்றியை உறுதி செய்து எப்பொழுது நீ என்னை அழைக்கின்றாயோ அந்த நொடியில் இந்த வாழ்க்கை கொடுத்த மாற்றங்களை நீ எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு உனக்கான நன்மைகளோடு நீ எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து கொண்டே இரு. எந்த நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் உறுதி. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்றங்கள் உறுதி. அதனால் மங்கள நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க உன் இல்லம் தேடி வந்த இந்த வராகி என்னை, என் பிள்ளை, நிச்சயமாக மனதார நீ உள்ளே அழைத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது. இந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மெருகேற்று. என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வந்து வாழ்வதற்கோ அடுத்தவர்கள் வந்து ஆட்டி படைப்பதற்கோ இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை. உனக்கென உன்னுடைய நன்மைகளை பிரதிபலிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கை. அதனால் இதிலிருந்து எந்த நொடியிலும் உன் வெற்றியை பெறுவது மட்டும் உன் கவனமாக இருக்கட்டும். சுற்றி இருப்பவர்களுக்கு அவர்களின் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்றால் மட்டும்தான் நீ அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை தான் நினைத்த வெற்றியை தனக்கு கொடுக்கும் என்பது ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் ஒரு தீய விஷயம் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அது உன்னுடைய மனது இடம் கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாததற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளும் நீ கேட்ட நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக எப்பொழுதுமே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிரு. நல்லபடியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் கடைசியில் அதுதான் உன் வாழ்க்கையாகவே மாறிவிடும். எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராத நேரத்தில் மங்கள நிகழ்வுகள் உன் குடும்பத்தில் அரங்கேறும். எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு செல்வம் உன் வாழ்க்கையில் தாண்டவமாடும். எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ உன்னுடைய மனநிலையை தயாராக வைத்து கொண்டு தாயானவள் நம்மை கைவிட மாட்டாள் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்து விட்டால் போதும். உன்னோடு நான் இருப்பதை யாராலும் உறுதி செய்திட முடியும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை மற்றவர்களை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கப் போகின்றது. தெய்வத்தினுடைய அன்பு இவர்களுக்கு இருக்கின்றது.
அதனால் தெய்வம் எப்படி இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துவிடும். இந்த நாளை இந்த தாயானவளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.